ஹே ஹாய். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடி வந்து இங்கே துளசி செடி பக்கத்தில் வச்சுருந்தோம். அது வந்து சின்ன பாட்டில் இருக்கிறதுனால க்ரோத் அதிகமாக இல்லை. சரி பெரிய பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடம் காலியானதுனால ஆல்ரெடி வந்து நான் ஹேங்கிங் பாட்டில் இருந்த மணி பிளான்ட் கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல மணி பிளான்ட் வந்து நம்ம துளசி செடி பக்கத்தில் வச்சு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அந்த கட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் இருக்கும். நல்லாவே வந்து க்ரோத் இருக்குது. குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இலையெல்லாம் வந்துருச்சு. வேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் போயிட்டு வந்ததுனால சரியாக கவனிக்க முடியல செடி எல்லாமே. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள் வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. அதனால் இதை வந்து நம்ம வேறு பாட்டுக்கு மாற்றணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வளரட்டும்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலேயே வச்சுட்டு மண் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியாச்சு. மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம துளசி செடி பக்கத்தில் வச்சாச்சு. எப்போவுமே வந்து நம்ம மண் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வேர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும். வெளியில் வேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா செடி வந்து வாட ஆரம்பிச்சிடும். அதனால் மண் போட்டு கவர் பண்ணிவிட்டு மணி பிளான்ட் வந்து வச்சாச்சு. ரொம்ப பார்க்குறதுக்குமே அந்த இடம் வந்து அழகாக இருக்கும். மணி பிளான்ட் வந்து எப்போவுமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மி. வெயில் வந்து கொஞ்சமாக படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வாட்டருமே வந்து ஊற்றியாச்சு. மதியமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை செடி வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குமே வந்து தண்ணி ஊற்றி எப்போவுமே தண்ணி வந்து நம்ம பாட் வந்து அடியில் வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி ஊற்றின வந்தே பாருங்கள் எப்படி வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து நம்ம பாட் சூஸ் பண்ணணும். வெத்தலை செடியுமே நல்லா வந்து துளிர் வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.